ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்படிதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருங்க. நம்ம இப்போ புது வீடியோவுக்கு போகிறோம். சேமிப்பு பாவங்கள் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை உடனே ரியாக்ட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ். ஆமாம், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக்கு. ஓகே, ரியாக்ட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். சார், நீங்க நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும் சார். எனக்கு இன்னைக்கு 50 வயசு ஆகுது. நான் என்னுடைய 30 வயசுல நான் பண்ண சேவிங்ஸ் தான் சார் என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்கு. சேவிங்ஸ் பண்ணலைனாலே அது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு புரியுதா சார்? வேற சேனல் போடுவோம். சரி, நான் பாத்தீங்கன்னா சார், என் ஃப்ரெண்டோட கம்பெனில நான் பார்ட்னரா ஜாயின் பண்ணேன் சார். நான் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா போட்டேன். ஸோ நவ் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு பண்ணாம விட்டுருந்தேன்னா, இந்த பரதேசி நாயகம் டிவி பாத்துக்கிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் சார் நானும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். எங்க போனாலுமே சேவிங்ஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, திரும்ப இடம் பூரா இருக்காங்க. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் போட்டா வீடியோ ஃபுட்டோட பத்திட்டு போகுது. என்ன நடக்குது? அப்ப நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கமா? நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏங்க, ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் இருந்தா இந்த காலத்துல பிழைக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்க்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் நீங்க நடிக்கிறத மட்டும் தான் பாக்குறீங்க. முக்கியமான நடிகர்கள் எல்லாம் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. பல இடங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வரமாட்டேங்க. அந்த காலத்துல போயிட்டு போறதா குடும்பமே ரெடியா இருக்காங்களே. ஐயோ, நான் எப்படி சேவிங்ஸ் பண்றது தெரியல. இப்ப சேவிங்ஸ் நான் பண்ணணுமே. பைத்தியத்தா இருக்கேன். எல்லாரும் எங்க எப்படி காசு சேர்த்து வைக்கிறீங்க? எப்படி சேர்த்து வைக்கிறீங்க? என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன்? என்ன வாழ்க்கை இப்படியே போகுது வருது. இன்னும் நடக்கிற முன்னேற்றங்கள் சேர்த்து வைக்கிறியா இல்லையா? நீ சேர்த்துலாம் நான் வைக்கிறது இல்ல. அவனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப நீ சேர்த்து வைக்கிறேன். நான் ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சுடுறேன். அவரை பாரு, அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டா சேர்த்து வைக்கணும். பாரு, நான் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி உங்க டைமையும் என் டைமையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அதுலயே ஒரு நிமிஷம் போயிடும். நான் நேரடியா கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிருக்கேன். சேவிங்ஸ்ங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். அதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது, உங்க சேலரியில இருந்து 30% நீங்க சேவிங்ஸுக்காக ஒதுக்கியே ஆகணும். 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுல 30 ரூபாய் நீங்க சேவிங்ஸ் நினைச்சதா எடுத்து வைக்கணும். அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சாதான் உங்க வாழ்க்கையில நீங்க உருப்பட முடியும். 100 ரூபாய்க்கு 30%, 30, 1000க்கு 300, 10,000க்கு 3000 ரூபாய். சம்பளம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு 3, 6, 6, 1, 7,000 நான் இப்ப நான் சேர்த்து வச்சேன். கணக்கு போடு, எடுத்து கணக்கு போடு. இல்ல, அதான் எப்படி சேவிங்ஸ் பாரு. இந்த பொழந்துறேன் பாரு. அவ்வளவுதான். அடுத்து நான் இடம் தான் போறேன் நானு. அப்புறம் அவ்வளவுதான், சேவிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. வீட்டு வாடகை, வண்டி டியூ, இபி பில், மளிகை சாமான், வேற என்ன இருக்கேன், இதர செலவுகள், வண்டி பெட்ரோல் கிட்ரோல். ஓகே, எல்லாம் ஓகே. 32,500 ரூபா வருது. 7,500 எக்ஸ்ட்ரா வருது. 7,500 எக்ஸ்ட்ரா வருது. 25,000 ரூபா சம்பளம், 32,500 ரூபா வருது. இது இப்பதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கே தெரியல போறேன். மெடிக்கல் மிராக்கலுங்க மாதிரி போயிட்டு இருக்கேன். அதான் சரி, இதுக்கு ஏதாவது வீடியோ போட்டுக்கிறான். நீங்க நிறைய பேரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சம்பளத்தை கூட்டி கழிச்சு பார்த்திருப்பீங்க. வாங்குற சம்பளத்தை விட உங்களுடைய செலவு அதிகமா இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தீர்க்கதரிசி கரெக்டா சொல்றான் பாரு. கரெக்டா சொல்றான் பாரு. என்ன உங்க சம்பளத்துக்கு மீறி போயிட்டு இருக்கு. தேவையில்லாத கட் பண்ணா வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க. இவன் தான் தேவையில்லாத இதை கட் விட்டுருவோம். இவன் தான் தேவையில்லாத தேவையில்லாம சேவிங்ஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க. நானே முடியாம தான் உட்காந்துருக்கேன். மன உளைச்சலா இருக்கு. எவ்வளவு கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதியா எப்படி வராது. அதனால இவனை கட் பண்ணோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன். இல்லன்னா மத்த பார்த்து பொறாமப்பட வேண்டியிருக்கு. வயிற்றுச்சலோட அப்புறம் ஏதாவது சம்பவமா. நீங்க நல்லா சேவிங்ஸ் பண்றியா? நான் சேவிங்ஸ் மாசம் 15,000 ரூபாய் வரைக்கும் நான் சேவிங்ஸ் எப்படி? எங்க அப்பா தான் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காருல்ல, வாடகை வந்து இருக்கு. 4 பிளாட் வாடகை வருது. இதுவே போதும் மாப்ள. இதை இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம், சேவிங்ஸ் முக்கியம். எல்லாம் காசு நல்லா வச்சிருக்கேன் வந்து அந்த மாதிரி வாயெல்லாம் பேசுறாங்க. எங்க வந்து பாருங்கடா, வாழ்க்கையை ஓட்ட முடியல. 1000 ரூபாய் காசு கையில இருந்ததுன்னா அம்மா அப்படி கீழே விழுவாங்க, கல்யாணம் வைக்கிறாங்க, இலை விழுது. அந்த காசை கொள்ளடிக்க கொண்டு வந்து புடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கடா. மாப்ள என்ன என்னையாவது பார்த்தே பொறாமப்பட்டு இருக்கு. என்ன படம்டா உனக்கு? என்ன நீ வேலை அடிக்க போலங்க. காம்ப்ளெக்ஸ் வாங்கிட்டு என்ன வேலை பார்க்கறாங்க? சும்மா வெட்டி பேசிக்கிட்டு ஏதோ பொறாம குணம் வருது. வீடியோ பார்க்க கூடாது போல இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா
என்னங்க வந்துட்டீங்களா? எங்க நம்ம வந்து இப்பதாங்க பார்த்தேன், நான் டிவில பார்த்தேன், சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்கங்க. சேவிங்ஸ் பண்ணுங்க. ஆமாங்க. வேற ஏமா பாக்குற, எனக்கே மன உளைச்சலா இருக்கு. சேவிங்ஸ் பண்ணுங்கறாங்க, எப்படி பண்றதுன்னு நமக்கு ஐடியா வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு. தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்க, கட் பண்ணணும். முக்கியமா இது எல்லாத்தையுமே கட் பண்ணணும்னாலே அடி போட்டுட்டு இருந்தா என்னடான்னு பார்த்தா இப்ப நீ சொல்லிட்ட அவ்வளவுதான். அதுக்கே எவ்வளவு செலவு ஆகுதுன்னு பாருங்க. எழுதும் போது தான் தெரிஞ்சிச்சு. கட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கட் பண்ணி சிக்கனமா செலவு பண்ணுவோம். நான் எவனா வாங்கி கொடுத்தா அடிக்கிறேன். ஆமாங்க, ஓசி குடியா மாறி இருக்கு. காசு போட்டு குடிக்கிற மாதிரி சொல்றேன். நீ எப்பவுமே ஓசி குடி தானே? சரி விடுங்க, கட் பண்ணிருங்க. எல்லாத்தையும் கட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், சேவிங்ஸ் பண்ணுவோம். தேவையில்லாத செலவை பண்ணக்கூடாது. நான் கூட ஒரு வீடியோல பார்த்தேன், டாட்டா ஒரு கல்யாணத்துல, உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துல 7 பேர் தான் கல்யாணத்துக்கே இருந்தாங்க. ஆமாங்க, இப்படி நடத்தக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பிளாஷியான வாழ்க்கை நமக்கு வேணாம். நமக்கு சேவிங்ஸ் பண்ணி வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே இனிமையா கொண்டு போற மாதிரி வாழ்க்கைகள் நம்ம இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். சரிங்க, இந்த பர்த்டே முடிய விட்டு அதே மாதிரி பண்ணிடுவோம். சரி, தம்பி பர்த்டே வருதுல்ல? நம்ம பர்த்டே வருது. அது வந்து என்ன பிளான் பண்ணி நம்ம அடுத்து என்ன பிளான்? அவ்வளவுதான், 1 கிலோ கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். பக்கத்துல சொல்லிடுவோம். அந்த கேப் தட்டு அதே தட்டு அவையில கொடுத்துருவாங்க. மொத்தம் 5000 ரூபாய் செலவு பட்ஜெட். 5000 ரூபாய் செலவா? என்னங்க பாபு வீட்ல எல்லாம் எப்படி பண்ணாங்க? ஞாபகம் இல்ல, மறந்துட்டீங்களா நீங்க? நல்லா ஒரு கார்ல, எலக்ட்ரிக் கார்ல வரணும். நீங்க நானும் அவன் 3 பேரும் ஒரே Dress போட்டு கம்மியா போடணுங்கிற. இப்பதானே சேவிங்ஸ் பத்தி பேசினா. சேவிங்ஸ் பத்தி பேசினேன். அப்ப மெமரியே இல்லாம போயிடும் நமக்கு. மெமரிக்கு காசு 1 லட்சம் ரூபாய் செலவுமா? மண்டபத்தை புக் பண்ணுவோம். ஐயோ, மண்டபத்தை போட்டு வாடகையே கேட்போனே. பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம். கல்யாணம் பண்றியா என்ன பண்ணா? சும்மா போட்டு ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செலவு பண்ண இவ்வளவு புரியல. எனக்கு புரியல. நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்ற, அப்ப இதையும் சொல்ற என்ன? மெமரிஸையும் சேவ் பண்ணணும்ல. மெமரிஸ் தாங்க முக்கியம். மெமரிஸ் இல்லாம சேவ் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ணுங்கற நீ? இப்ப செலவு பண்ணணும்ங்கறியா? காசு இல்ல. அடகு வைப்போம் நகைய. அடகு வச்சு பர்த்டே கொண்டாடணுமா? ஏமா சேவிங்ஸ் பண்ணணும்னு இவ தான் சொல்றா. இப்படினால இவ தான் வந்து சொல்றா. எல்லாத்தையும் இவ வந்து சொல்லிட்டு கட்டல எரே போய் பைதிக்கு போறா. நீங்க இந்த பழக்கத்தை விட்டீங்கன்னா கோடீஸ்வரன் அறிவிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா போட்டுக்கிட்டு. என்ன குழந்தைய எதுக்கு உனக்கெல்லாம் உங்க அப்பா 10 பைசா செலவு பண்ண அக்கலாவே இந்த ஆளு இருக்கிற நீ. பிச்சைக்கார பையனுக்கு சொல்றேன். என்ன என்ன என்னங்க என்ன என்ன உங்களால முடியல என்ன சொல்லுங்க. நான் எங்க அப்பா கிட்ட காசு வாங்கி நான் மக்கள்லையும் சொல்லி பேசுவாங்க. அவ்வளவுதானே. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பர்த்டே பண்ணுவோம். பண்ணுமா? காசு எங்க அப்பாட்ட வாங்கவா? காசு நான் அப்பாட்ட வாங்கணும். நானே ரெடி பண்றீங்களா? பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்ணணும், மெமரிஸையும் வச்சுக்கணும். எல்லாமே சேர்த்து பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்றவங்கள பார்த்தா பரவாயில்ல, செலவு பண்றவங்கள பார்த்துட்டு வந்து அவங்கள பார்த்து ப்ரூவ் பண்ண நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா எப்படி? வருமானம் இல்லையே. என்னடா எங்கிட்டு பார்த்தாலும் சேவிங்ஸ்ங்கறீங்க. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எங்கிட்ட சேவ் பண்றது? நீ பாக்குற வீடியோ, நீ போடுற பேசுறதெல்லாம் கேட்டா நம்ம ரொம்ப பயமுறுத்துறாங்களே. ஐடி செக்டார்ல வேலை பாக்குறோம், பிரைவேட் செக்டார், நமக்குலாம் பென்ஷனும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இப்பவே ஏஐ வந்துருச்சுங்கிறாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் புலம்புற? ரோட்ல எங்க வாழ்க்கையில என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன் புலம்பாத? இல்ல மாப்பிள, இப்ப ஏதோ ஓரளவு காசு வருது, இதை வச்சு தப்பிச்சுக்கிறோம். இப்ப சேவிங்ஸ் பண்ணுங்கிறாங்க. ஆமா, என்னத்தை சேவ் பண்ணாலும் பின்னாடி ஒரு 20 வருஷம் 10 வருஷம் வீட்டுல இருக்கோம்னா அதெல்லாம் பத்தாது. எப்படி சேவிங்ஸ் பண்ண போறோம்? பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். மத்தவன்னா இதை சொல்லி டிப்ரெஷன் ஆக்குறாங்கன்னா நீயும் சேர்ந்துட்டு சொல்லாத. எப்படி பண்றேன்னு சொல்றேன். எவனை கேட்டாலும் சேவிங்ஸ் பண்ணுங்கன்றாங்க. எப்படின்னு கேட்டா அதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறேன், வந்து அமௌண்ட் கட்டுங்கிறாங்க. அதெல்லாம் காசு வாங்க வைக்கிறது என்ன மேட்டர் நான் சொல்றேன். நான் ஃப்ரீ. நீ எப்படி மாப்ள? அறிவார்ந்த சமூகம் வந்து ஒரு சில பேர்கள் தான் எல்லாம் கரெக்டா பாருங்க. அதுதான் உடனே கேக்குறேன், நீ எப்படி அதுல பாக்கலாம் ஒரு மாதிரி பேக்கு மாதிரி இருப்பேன். ஆனா நான் ரொம்ப பிரில்லியன்டான கால். கிரெடிட் கார்டு வச்சு நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம். கிரெடிட் கார்டை வச்சா? ஆமா. அதனால பாதி பேர் அழிஞ்சுதானா போயிருக்காங்க. எப்படி நீ சேவ் பண்ண? அதுதான் மேட்டர். என்னன்னா கத்தி கூட தான் ஷார்ப்பா இருக்கு. இத்தனை சாவுறோம். ஆமா. அதை வச்சு காய்கறி வெட்டுறது இல்லையா? வெட்டலாம். அதை கூட தான் வெட்டினா மனுஷனே போட்டு தள்ளுறாங்க. அதை வச்சு தேங்காய் வெட்டுறது இல்லையா? திருப்பாச்சி கேட்கலாம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். The coin have 2 sides and 2 head and tails. It's because of என்ன மேட்டர்னு வச்சுக்க, குமேஷான், கிப்காட் இந்த மாதிரி எங்கேயா போய் வாங்கணும்னு வச்சுக்க, வாங்கும்போது கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா 10% 15% ஆஃப் வரும், 5% ஆஃப் வரும். கரெக்டா இந்த மாதிரி அதை 10%, 5%, 15% சேவிங்ஸ். நீ வாங்கினா 15% லாஸ், நான் வாங்கினா 15% எனக்கு லாபம். இது கரெக்டா? அது பொருள் வாங்குறப்ப தானடா. அது சேவிங்ஸ்ல எப்படி வரும்? வாங்குற மாசம் நீ பொருளை வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சம்பந்தமே இல்லாம
எதுக்கு நான் பொருள் வாங்கணும்? அது சேவிங்ஸ் ஆகுது இல்ல, 10% உனக்கு சேல் ஆகுது இல்ல. இப்ப கூட தான் கிரேட் இந்தியன் கிச்சன் ஒன்னு போட்டு இருக்காங்க. அது கிரேட் சேல்ரா. கிரேட் சேல். அந்த கிரேட் சேல்ல பார்த்தா ஏகப்பட்ட பொருள் விலை கம்மியா வருது. அப்ப வாங்கி போட்டுற வேண்டியது. ஆனா பச்சளை புடிங்கி அந்த பொருளே தேவையில்லடா. இதான் 10% ஆஃபர்ல வாங்குறேங்க. ஐயா ஐயா உங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. மாப்பிள்ள இங்க போடுறா, கிரெடிட் கார்டுல வாங்கினா ரேட் கம்மியாகும், ஆனா அந்த பொருளே தேவையில்லையே. புரியல. நான் சொல்றேன் எனக்கு புரியல. எனக்கு புரியல. டேய் கிரெடிட் கார்டு மாசம் காசு கட்டணும், அது தெரியுமா? அதுக்கு இன்னொரு கார்டு வச்சிருக்கேன், அதை கட்டுவேன். அப்ப அதுக்கு இன்னொரு கார்டு இருக்கு. நான் பரவாயில்ல, அந்த மூதேவி அது என்ன பண்ணுதுன்னே தெரியாம போயிருக்கே. டேய் ஓ பொண்டாட்டி பாவம்டா, இங்க போறா, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதடா. மாப்ள மாப்ள கார் ஒன்று வாங்கிருக்கேன் மாப்ள. கார் வாங்கிருக்கியா? ஆமா மாப்ள. இதுக்குடா ஜிஎஸ்டில கம்மியாச்சுல. ஆமா அப்படி கம்மியா சொன்னாங்க. 20 ரூபான்னு சொன்னாங்க, எப்படி டக்குன்னு பேசி முடிச்சு விட்டேன். 20 லட்சமா? ஆமா மாப்ள. 20 லட்சத்துக்கு கார் வாங்கினியா? அட பாவி, 20 லட்சத்துக்கு இந்த வருஷம் காரை வாங்கிருக்கியே, அடுத்த வருஷம் அதே கார் 10 லட்சம் ஆயிரும்டா. டிப்ரிசியேஷன்டா அதெல்லாம். ஒரு பொருள்னு வாங்கினா அப்ரிசியேஷன்ல ஆகி அதிகமாகணும்டா. நகையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல நிலத்துல வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல 40 லட்சம் ஆயிரும்டா. கரெக்டா சொன்னீங்க தம்பி. சரி மாதிரி 40 லட்சம் இல்ல 50 லட்சம். என்னடா சவுண்ட் கேக்குது? செத்து போன ராமசாமியா இருக்குமோ? அவன் ஆவி இங்க ராமசாமி இல்ல, உப்புசாமி நான் தான். நீங்களா? ஆமா கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா பாத்தியா, அண்ணன் சொல்றத கேளு தம்பி. லேண்ட்ல போட்டவன் எவனுமே கெட்டது இல்ல. 2 கண்கள் எப்படின்னா, ஒரு கண்ணு கோல்டு, ஒரு கண்ணு லேண்ட். கோல்டு கிள்ளி கொடுக்கும், லேண்ட் அள்ளி கொடுக்கும். தெரியுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கன்னு இருப்பாங்க, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் போகுதுன்னு உன்னை வெறுப்பேத்தி. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே, அப்படித்தானே சொல்றாங்க. அதே இடத்த நீ 10,000 ரூபாய்க்கு வித்திருப்ப. பாத்தியா, 10,000 ரூபாய்க்கு வித்தது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அது 1 கோடி ரூபாய் வாங்கி. கேட்டுக்க, கோல்ட விடவும் லேண்ட் ரொம்ப இது. சேவிங்ஸ்க்கு லேண்ட் தான் பெஸ்ட். யாருக்கெல்லாம் லோன் எடுத்து போடுறீங்க? இதுக்கு லோன் கிடைக்காதுல. இடத்துக்கு கிடைக்கும். நீங்க கரெக்டா லோன் பேங்க்ல போய் கேட்டு போறதானே தெரியும். நீங்க கிடைக்காதுன்னா கிடைக்குமா? கிடைக்கும். நல்லா பார்த்தலாம் கட்டாச்சா கிடைக்கும். இடம் எங்கனே இருக்கு? எல்லாரும் வித்துட்டாங்க. என்ன தம்பி இடம் எங்க இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? பின்னாடி 3 சென்ட் இருக்கு. 3 சென்ட் பின்னாடி இருக்கு. வாங்க காட்டுவாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க. வெள்ள சட்டை பேண்ட் லேண்ட் புரோக்கரா நீக்கு? அதான் மண்டே கிளி இருக்கான். சொல்ற மேட் எல்லாம் கரெக்ட். நாங்க அதை பார்த்து இடம் வாங்கிக்கிறோம். இல்ல நான் பாத்துக்கிறேன். ரோட்டு மேலே இருக்கு. இல்ல நான் சரி நான் பாத்துக்கிறேன். பிக்சர் புடுங்கல் எதுவுமே கிடையாது. நல்ல இடம். காசு இல்லையா? காசு இல்ல. சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணணும். காசு இல்ல. எங்க சேவிங்ஸ் பண்ணாதான் இடமே வாங்கலாம். எப்படி சேவிங்ஸ் ஆகும்? காசு இல்லனே. காசு இல்ல நினைச்சா இல்ல. நீ சேவிங்ஸ் பண்ணணும், இடத்த வாங்கணும்னு நினைச்சனால வாங்க முடியும். இல்லன்னா இல்ல. அதுக்கப்புறம் இல்ல 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 இல்லன்னு போக வேண்டியதான். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். நீ மனசை கஷ்டப்படுத்தினேன். இல்ல நீங்க தான் சொல்லுவேன். வேணாம்னே ஒன்னு சொல்லுங்க. காசு நான் அசிங்கமா திட்டிடுவேன். காசு இல்லடா. சேவிங்ஸ் பண்ணா வேணா காசு வரும். சேவிங்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, காசும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, பணமும் இல்லங்கிறீங்க, போயிடும், இடமும் இல்லங்கிறீங்க. அப்புறம் என்ன தம்பி இவனுக்கு எந்த இடம் ஒண்ணு காசு இல்லை. ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. என்ன எடுத்தாச்சு எடுக்க சொல்லிருக்கா ரேவதி? எனக்கு தான் இன்னும் எடுக்கல. நல்லா இருக்கியா? கவிதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க வந்திருக்கீங்க புதுசா? நீங்க தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களாக்கா? எங்க ரேவதி ட்ரெஸ் எடுக்கல. ஏன்க்கா? தான் அந்த ஃபண்ட் சீட்டை வாங்குனாதான் எனக்கு ஃபண்ட் சீட் வாங்கிட்டு போறேன். சரி பாருங்க, யாரும் கேட்க வேணாம். சேர்த்து வச்சது. நான் கேட்டிருந்தேன்ல ரேவதி. ஐயோ ஆமா, நான் கேட்டிருந்தேன்ல. நான் சொல்லி 1 மாசம் ஆச்சுல உன்ட்ட வந்து. கவிதா உங்களை போன மாசமே எடுக்க சொன்னாங்க, நீங்க எடுக்கல. நான் இந்த மாசம் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாசம் தேவைப்படுது கவிதா. உனக்கு தேவைப்படுது. நான் போன மாசம் எடுக்க முடியுமா? எனக்கு இந்த மாசம் தீபாவளி வருது. என்ன பண்ண? இவங்களுக்கு இந்த மாசம் தீபாவளி வருது, உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் தீபாவளி வருது. ரேவதிட்ட பேசுறப்ப தேவையில்லாம ஆடியன்ஸ் அதுக்கு சொல்லலாம். நானு என்ன இவங்க மட்டும் தீபாவளி கொண்டாடணுமா? ஒரு தடவை நான் வாங்கிக்கிறேன். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கா, பொடி எடுத்து வித்துக்கிட்டு இருக்கா. அவருக்கு கரகத்தை பாருங்க. இப்படி பேசினா என்னக்கா நீங்க வந்து இவ்வளவு பேசக்கூடாது. இப்படி பேசினா எப்படி பேசவா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பாக்குறாங்க. வந்து அவங்க மாதிரி என்னாலே பேச முடியும். அமைதியா இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன பண்ணுவாங்க? மனுக்கு உப்பு போட்டு குடுக்குன்னா பழமொழியே கிடையாது. தேவையில்லாத பழமொழி இவங்க பேசிக்கிருக்காங்க. ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு. சொன்னவனே உள்ள இருக்கான். இது தேவையில்லாத வேலை. ஏறினா ஏற்காடு, இறங்குனா சுடுகாரன் இருக்க வைக்கிறானே. கேட்க மாட்டேன். சண்டை போடாங்கக்கா. இந்த பண்டு சீட்டை வச்சுட்டு நான் என் பிள்ளை அது பண்டு சீட்டு கிடையாது. பண்டு அது தமிழா மாத்தி பண்டுன்னு மாத்தி வச்சிருக்கீங்க. இந்த டீச்சர் வந்துருச்சு. எஜுகேஷனே இல்ல. கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுங்க. இது தேவையில்லாம பேசுறான். அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டினான்னா நான்லாம் பேசிடுவேன். வேற மாதிரி தான் ரேவதி எனக்கு தரமாட்டேன். சீட் தரமாட்டியா? சீட் எழுதி போடுவோம்க்கா. யாரு பேர்? ஒரே சீட் வேற பேர் 2 சீட்டை எழுதி போட்டு நீங்க எடுப்பீங்க. புருஷனா துப்பாயில இருக்கா? என்னத்தான் இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க? தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு தேவையில்லாம பேசுறாங்க. அப்புறம் நானும் நோண்டி
கமிஷன் பேசிஸ்ல மாசத்துக்கு 500 ரூபாய் காசு கட்டி உனக்கு சீட்டு வேணுமா? எடுத்துக்க. சீட்டு வேணுமா? எடுத்துக்க. கொடுத்து இது உன் ஐடி கீழ டாக் பண்ணி சீட்டு எடுத்துக்க. சீட்டு எடுத்துக்க. உன் வீடியோ எக்ஸ்ல எடுத்து போடுறேன் இவ்வளவு தரங்கட்டு பேசுறவங்ககிட்ட நான் என்னத்தமா பேசுறது? வீடியோ போடு கரெக்ட்டா இருக்கும். தேவையில்லாம எழுத்து ஸ்கூல்ல வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. அவனை எதிர்த்து பேசினானா அவனை நம்ம பழி வாங்கலாம். பழி வாங்கலாம். பாக்கவா? பண்ணிரியா? என்னது சொல்றது, நான் சிட்ல ஒன்றும் சேரல. நானும் சேர்ந்தது இல்லை, அதனால எனக்கு அது தெரியாது. வீட்டுக்காரர் இருக்காங்க, நான் இல்லை. ஆனா இந்த மாதிரி சண்டை நடக்கிறது நான் பார்த்தது இல்ல. ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. சிட்டுக்குள்ள யார் பார்த்தா? எங்க அதான் எங்க அம்மா அப்புறம் எங்க மாமியார் எல்லாம் வச்சிருக்காரு. சண்டை போடுறது பார்த்தது இல்ல. அவங்க நல்லா தான் இது பண்ணி பேசுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஐ மீன் ஒரு மந்த் ஒரு வீட்டில் நடக்கும் பார்த்துருக்கேன். சண்டை இருக்கலாம், எங்கேயோ நடந்திருக்கலாம் கண்டிப்பா. இருக்கும், அதான் இருக்கும். நல்லா அது ரியாலிட்டி எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் என்பது 1008 வீடியோ போட்டு அந்த ஆள் மாதிரி பண்ணு இந்த ஆள் மாதிரி பண்ணுன்னு சொல்லறது இல்லாமல் எங்களால் முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வர சம்பளத்துக்கு மீறி தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அண்ட் we are not having any. நம்ம ஏதாவது சேவிங் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல சொன்ன மாதிரி ரெடியா இருக்காங்க, நம்ம வீட்டு புடிக்கிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது? அண்ட் என்ன அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நாம கிராண்டா இல்லைன்னா ஃபிளாம்போயண்டா இது பண்ண எக்ஸ்பென்சஸ் பண்றதும் இல்லை. இருக்கிறதுல வச்சு ஓட்டுறோம். பேர் மட்டும் கொரியா. இப்போ வந்து நேஷனல் ஹாலிடே கொரியால சுசோக் அப்படின்னு ஃபெஸ்டிவலிங்க. நம்ம ஊர்ல தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாதிரி இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஹாலிடே. இது வந்து கொரியால வந்து இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வரும்போது மதம் சார்ந்து கிடையாது. ஏன்னா கொரியால மதம் இல்லை. ஸோ அதனால இதில் வந்து இங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, மதமே இல்லாதவங்களும் இருக்காங்க, புத்திஸ்டும் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொரியன்ஸ், இது எங்கள் ட்ரெடிஷ்னல் ஹாலிடே, நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி தமிழ்நாட்டில் பொங்கலை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ரிலீஜன் சார்ந்து இல்லை, பொங்கல் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொரியாவில் வந்து இந்த ஹாலிடே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹாலிடே. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 5 நாள் தொடர்ந்து கொரியா முழுக்க லீவ், நேஷனல் ஹாலிடே. இவங்க ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணி சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் கிராமத்துக்கு போயிடுவாங்க. கிராமத்துல போய் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட முப்பாட்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா தாத்தாவோட, அவங்களோட செமெண்ட்ரியில எல்லாம் போய் இவங்க வந்து கறி சமைச்சு எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சு கும்பிடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆமாம், அவ்வளோ ஃபுட்டு சமைப்பாங்க. ஒரு 2 டேபிள் ஃபுட்டு இந்த 5 நாளும், இந்த ஒரு வாரமும் சாப்பாடு 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 தான் இருப்பாங்க. பன்னியோட தலை வைக்கிறது, அந்த ஆமாம் அந்த ரிச்சுவலில் வந்து பன்றியோட தலை தான் மெயின். பன்றி தலையை வச்சு அவங்க வணங்குவாங்க. அப்போ ஓகே ஓகே வீடியோ அதட்டாலெல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு குண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே, நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன், உன் முன்ன எங்கித்து நிற்காதடி.